Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.7ல second questionல third and fourth subdivision பார்க்கிறோம். Find the square root of the following. இப்போ third subdivision பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 4x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 2 இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது 4x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 2 அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் 4 into 2 என்ன 8 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் 9. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்ன்னு பார்க்கலாம். மைனஸ் 8 மைனஸ் 1 ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 9. அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 4xை காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 2. அடுத்த டூ டேர்ம்ஸில் மைனஸ் 1 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன 4x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் 7x ஸ்கொயர் மைனஸ் 13x மைனஸ் 2. இப்போது எந்த ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 14 ஆட் பண்ணோன்னா மைனஸ் 13. மைனஸ் 14 அண்ட் 1 ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 14 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் 13. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் 7x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 7xை காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 2. அடுத்த டூ டேர்ம்ஸில் 1 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன 7x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் 28x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 அதாவது எந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் மைனஸ் 28 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம் மைனஸ் 7 and 4 ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 28 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் 3. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் 28x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 4x மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது 7x. அப்போது 7xை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் 4x மைனஸ் 1. இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் 1 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் 4x மைனஸ் 1. அப்போது ஃபேக்டர்ஸ் இங்கே என்ன 7x ப்ளஸ் 1 இன்ட்டு 4x மைனஸ் 1. இப்போது கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபேக்டர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் 4x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ஃபேக்டர்ஸ் இன்ட்டு 7x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது இன்ட்டு 7x ப்ளஸ் 1 இன்ட்டு 4x மைனஸ் 1. இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது 4x மைனஸ் 1 இன்ட்டு 4x மைனஸ் 1. அப்போ என்ன வரும் 4x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அதேமாதிரி 7x ப்ளஸ் 1 இன்ட்டு 7x ப்ளஸ் 1. அப்போது இன்ட்டு 7x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும் இந்த பவர் 2 வந்து கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறத நம்ம மாடுலஸ்குள்ளே எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 4x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 7x ப்ளஸ் 1. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன 2x ஸ்கொயர் ப்ளஸ் 17 by 6x plus 1 into 3 by 2 x square plus 4x plus 2 into 4 by 3 x square plus 11 by 3 x plus 2. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 2x square plus 17 by 6x plus 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 நியூமரேட்டரில் என்ன வரும் 12x square plus 17x plus 6 அப்படின்னு வருமா. ஸோ இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் 3 by 2 x square plus 4x plus 2. இப்போ இதில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் என்ன வரும் 2 நியூமரேட்டரில் என்ன வரும் 3x ஸ்கொயர் plus 8x plus 4. இப்போது அடுத்த ஈக்குவேஷன் 4 by 3x ஸ்கொயர் plus 11 by 3x plus 2. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டரில் என்ன வரும் 3 நியூமரேட்டரில் என்ன வரும் 4x ஸ்கொயர் plus 11x plus 6 அப்படின்னு வரும். ஸோ இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 12x ஸ்கொயர் plus 17x plus 6 by 6 into 3x square plus 8x plus 4 by 2 into 4x square
plus 11x plus 6 by 3. So first equation numerator என்ன 12x square plus 17x plus 6. So இது எப்படி factors எதுலான்னு பார்க்கலாம். அதாவது multiply பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் 12 into 6 என்ன 72 add பண்ணிங்கன்னா 17. அப்போ எந்த ரெண்டு values அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 9 and 8 ஏன்னா அது ரெண்டுத்தையும் multiply பண்ணிங்கன்னா 72 add பண்ணிங்கன்னா 17. அப்போ நீங்கள் எப்படி எதுலாம் 12x square plus 8x plus 9x plus 6 அப்படின்னு எதுலாமா. இப்போ first two termsல என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 4x வந்து காமனாக இருக்குது. அப்போ 4xை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் 3x plus 2. இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது 3. அப்போ 3ஐ காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் 3x plus 2. அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து என்ன 4x plus 3 into 3x plus 2. இப்போ அடுத்த ஈக்குவேஷனில் நியூமரேட்டர் என்ன 3x square plus 8x plus 4. ஸோ இதில் பாருங்கள் அதான் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் 4 into 3 என்ன 12 ஆட் பண்ணிங்கன்னா 8. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 and 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 ஆட் பண்ணிங்கன்னா 8. அது அப்போ நீங்கள் இதை எப்படி எழுதலாம் 3x square plus 6x plus 2x plus 4 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 3xை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் x plus 2. அடுத்த டூ டேர்ம்ஸில் 2ஐ காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் x plus 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன 3x plus 2 into x plus 2. இப்போது அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். அதில் நியூமரேட்டர் வந்து என்ன 4x square plus 11x plus 6. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ண என்ன வரணும் 4 into 6 என்ன 24 ஆட் பண்ணிங்கன்னா 11. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 and 3. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 ஆட் பண்ணிங்கன்னா 11. அப்போ அது நீங்கள் எப்படி எழுதலாம் 4x square plus 8x plus 3x plus 6 அப்படின்னு எழுதலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 4xை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் x plus 2. அடுத்த டூ டேர்ம்ஸில் 3ஐ காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் x plus 2. அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து என்ன 4x plus 3 into x plus 2. ஸோ இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வரும் 4x plus 3 into 3x plus 2 அப்படின்னு வரும். டினாமினேட்டரில் வந்து 6. இப்போது அடுத்த ஈக்குவேஷன் நியூமரேட்டர் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 3x plus 2 into x plus 2 by டினாமினேட்டர் என்ன 2. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் நியூமரேட்டர் என்ன கண்டுபிடிச்சோம் 4x plus 3 into x plus 2 by டினாமினேட்டர் என்ன 3. இப்போது இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் நியூமரேட்டர் உங்களுக்கு என்ன வரும் 4x plus 3 into 3x plus 2 into 3x plus 2 into x plus 2 into 4x plus 3 into x plus 2 by denominator 6 into 2 into 3 என்ன வரும் 36. இப்போ நியூமரேட்டர் பாருங்க 4x plus 3 into 4x plus 3 அப்போ என்ன வரும் 4x plus 3 the whole square. அதே மாதிரி 3x plus 2 into 3x plus 2 அப்போ என்ன வரும் 3x plus 2 the whole square. அதே மாதிரி x plus 2 into x plus 2 அப்போ என்ன வரும் x plus 2 the whole square by denominator என்ன 36. இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கலாம். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 36 அது உங்களுக்கு என்ன வரும் 1 by 6. அதை நம்ம வெளியில் எழுதிக்கலாம். அப்போது 1 by 6. இப்போ மாடுலஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ 4x plus 3 the whole square into 3x plus 2 the whole square into x plus 2 the whole square. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த பவர் 2 வந்து கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம் இந்த மாடுலஸ்குள்ளே. அப்போ என்ன வரும் 4x plus 3 into 3x plus 2 into x plus 2. ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர்.